ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. இப்போ நம்ம இந்த பாகவத மகாத்மியம் கதையை பார்க்கலாம். அந்த பிராமணர் அந்த யோகி கொடுத்த பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு அவர் மனைவி கிட்ட அதை கொடுத்து சாப்பிட சொன்னார். சொல்லிட்டு அவர் கிளம்பி வெளியில் போயிட்டார். ஆனால் அவர் மனைவிக்கு அதை சாப்பிட்றதுல இஷ்டம் இல்லை. இதை சாப்பிட்டாக்க அப்புறம் நமக்கு கர்ப்பம் உண்டாயிடும். கர்ப்பம் உண்டானாக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஓடி நடக்க முடியாது. அப்புறம் என்னால் இந்த பொய் சொல்லாமல் இருக்கிறது, இந்த ஆச்சாரம் அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் என்னாலெல்லாம் பண்ண முடியாது. அதனால அப்புறம் இந்த குழந்தை பிறந்துடுத்தோன்னா அப்புறம் அதை பார்த்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை விட பேசாமல் மலடியாக இருக்கிறதே நல்லதுன்னு அவளோட குதர்க்கமான புத்தியில் அவள் யோஜனை பண்ணிட்டு அந்த பழத்தை சாப்பிடவே இல்லை. ஆனால் அவர் அந்த பிராமணர் கேட்டதுக்கு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டா. ஒரு நாள் அவள் தங்க வந்தா அவளை பார்க்குறதுக்கு. அப்போ இவ நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பழத்தை நான் சாப்பிடாமலேயே அவர்கிட்ட சாப்பிட்டதா நான் பொய் சொல்லிட்டேன். இப்போ குழந்தை பிறக்கணுமே, இது பெரிய துக்கமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவகிட்ட இவ சொன்னான். அதுக்கு அவளோட தங்கம் நீ கவலைப்படாத, எனக்கு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், அது வரைக்கும் நீ கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டுண்டு நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டா. நானே அந்த குழந்தைக்கு டெய்லி பால் கொடுத்துட்டு அதை பார்த்துண்டு நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீ இந்த பழத்தை இந்த பசுவுக்கு கொடுத்துரு, அந்த பழத்தோட சக்தியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டா. இவளும் சரின்னு அதை ஒத்துன்ட்டா. கொஞ்ச நாளில் அவளோட தங்கைக்கு குழந்தை பிறந்தது. உடனே அவள் அந்த குழந்தைய கொண்டு இவகிட்ட கொடுத்துட்டா. இவளும் சந்தோஷமாக புள்ள பிறந்ததா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா. உடனே அந்த ஆத்மதேவரும் புத்திரன் பிறந்ததுக்காக பிராமணர்களுக்கெல்லாம் நிறையா தானம்லாம் பண்ணாராம். அப்புறம் இவ அவர்கிட்ட, என்னால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பால் கொடுக்கலாம் கஷ்டமாக இருக்குது, என்னோட தங்கை எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, அவள் பார்த்துக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரி அப்படின்னு ஒத்துன்ட்டாராம். உடனே அந்த குழந்தைக்கு துந்துகாரி அப்படின்னு பேர் வச்சுட்டா. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அந்த பசுவுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ரொம்ப அழகாக சொர்ணம் போல் நல்ல தேஜஸோட நல்ல குழந்தையா, நல்ல சாத்வீகமான குழந்தையா பிறந்தது. அதை பார்த்துட்டு அந்த பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் உடனே அதுக்கு எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணினார். எல்லாரும் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, இந்த பிராமணருக்கு எவ்வளோ பாக்கியம், பசு கூட இப்படி தேவகுமாரன் போல் அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. தெய்வாதீனமாக இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாமையே இருந்தது. ஆனால் அந்த குழந்தையோட காது மட்டும் பசுவோட காது மாதிரி இருந்தது. அதனால் இவர் அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சார். கொஞ்ச நாள் கழித்து இந்த 2 பிள்ளையும் பெரியவளாக வளர்ந்துன்னு வரா. அப்போ இந்த கோகர்ணன் நல்ல பண்டிதன், மகா ஞானியமாக வளர்ந்துன்னு வந்தான். அந்த துந்துகாரியோட புள்ள மகா என்ன பண்ணுறது, ஒரு ஸ்நானம் செய்யறதில்ல, ஆச்சாரம் கிடையாது, மகா கெட்ட பழக்கம்லாம் வச்சுருந்து அவன் அந்த மாதிரியே வளர்ந்துன்னு வந்தான்.
அவங்கிட்ட நிறையா இதெல்லாம் தப்பு பண்ணுற விஷயம் அந்த மாதிரிலாம் தோஷம்லாம் நிறையா இருந்தது. திருடுறது, பொய் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப மட்டமாக நடந்துட்டு இருந்தான். அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப படுத்திண்டு அடிச்சுண்டு ரொம்ப சண்டை போட்டுண்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இந்த ஆத்மதேவருக்கு இதை விட புள்ள எல்லாமே இருந்திருக்கலாம், இப்படி ஒரு புள்ள பிறந்து படுத்துறானே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுண்டு இருந்தார். அப்போ இந்த ஞானியாக இருக்கான்ல கோகர்ணன், அவன் இவருக்கு நல்ல வைராகியத்தை உபதேசம் பண்ணான். சம்சாரங்கிறது சாரமே அற்றது, அதுதான் துக்கத்துக்கு இருப்பிடம். அதனால அது நமக்கு மயக்கத்தெல்லாம் விளைவிக்கும். யாரோட புள்ள, யாருக்கு பணம்? சக்கரவர்த்திக்கு கூட சம்சாரத்தில் சுகம் இல்லை. சம்சாரத்தில் வைராகியமாக இருந்து ஏகாந்த சீலனாக இருக்கிற முனிவருக்கு தான் நல்ல சுகமாக உண்டு. பிள்ளைங்கிற இந்த அஞ்ஞானத்தை விட்டுட்டு வனத்துக்கு போனாக்க உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஆத்மதேவனும் அப்படியே அவன் சொன்னதை கேட்டு வனத்துக்கு போய் இது பண்ண நல்ல வைராகியமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ணிண்டு அப்படியே இருந்துட்டு கடைசியில் அவர் கிருஷ்ணனை அடைஞ்சுட்டார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நம்ம இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து.